இப்போ நீங்களே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஹையர் எஜுகேஷன், ஒரு நீட் எக்ஸாமினேஷன் வச்சுக்கோங்க, ஒரு பிஜி நீட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களை ஜெயிக்க வச்சுருவேன். ஜெயிக்க வச்சு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் அது ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. துளாராசிக்காரங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரணும் துளாராசிக்காரங்களுக்கு அப்படின்னா காலச்சக்கரத்தின் 7ஆம் ராசியான துலாம்க்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? அதாவது துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னாலே எதையுமே நியாயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். துளாராசிக்கு சிம்பல் என்ன? தராசு. தராசு. அந்த தராசு என்னன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் தான். எது ஈக்குவலாக தான் பார்க்கும். அப்போ தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இல்லை, யார் தப்பு பண்ணினாலும் தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. துளாராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய சர்வீஸ் மோட்டிவ் உள்ளவங்க, பேராசிரியர்கள், ஜட்ஜஸ் நிறைய பேர் இருக்காங்க துளாராசியில். இந்த துளாராசி தான் சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி. ஏன்னு சொல்லுங்க, சனி பகவானுங்க தான் உச்சமடைகிறாரு, இஷ்டமாக உட்கார்றாரு. இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரே என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போ எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறார். ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்கள்ல. அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்குது. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமாக சனி பகவானால் நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம்.
அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்ப ராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறேன். அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பயிற்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பயிற்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு சீட் செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு போய் அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். சனியில துலாத்துல தான் உச்சம் அடைகிறாரு. சனிக்கு மகரம் கும்பம் 2 ஆட்சி வீடு. ஆமா, ஆனா உச்ச வீடே துலாம் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இல்லை அது. அந்த வீட்டுக்காரங்களுக்கு அந்த சனி அவங்க வந்து நியாயமா நடக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நன்மையை செய்வார். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், துளாராசிக்காரங்களுக்கு என்னங்க அதனால சனி நல்லதாங்க பண்ணிட்டாரு, கெடுதல்லாம் நடக்குது இல்லைங்க அப்படின்னு கேட்போம். அப்ப என்ன காரணம்னா தன்னுடைய இது அவர் என்ன நினைக்கிறாரு, நீ ரொம்ப நியாயமா இரு, நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பேன். நீ வந்து நியாயத்துல மாறுபட்டு இருந்தா உனக்கு நான் ஆதரவா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு புரிய வைக்கிறாரு. அதுல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கு. துளாராசிக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் இப்ப 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. சனிக்கு வந்து 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் சூப்பர் ஸ்தானங்கள். இந்த ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாச்சுன்னா அந்த 2.5 வருஷமும் இவங்க டாப் கிளாஸ்ல இருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி வருது, பெரிய யோகமாச்சே. கடந்த 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, பொழுதுபோக்கு விஷயம்னு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க, அங்கே ப்ராப்ளம் வந்துச்சு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க 4th அதுமாதிரி காலேஜில் 4-5 வருஷம் கோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த 4th இயர் 5th இயர் படிக்கிறவங்க இவங்களுக்குலாம் ப்ராப்ளங்கள் நிறைய கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா முதல் நல்ல விஷயம் வேலை கொடுப்பார். ரொம்ப நாளாக சரியான வேலை அமையிலேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ நல்ல வேலையை கொடுப்பார். இப்போ நீங்களே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு நீட் எக்ஸாமினேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு பிஜி நீட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களை ஜெயிக்க வச்சுருவார். ஜெயிக்க வச்சு உங்களுக்கு உரிய ஸ்தானம், நியாயமாக என்ன ஸ்தானமோ அதை கிடைக்க வைப்பார். அது துளாராசிக்காரங்களுக்கு அது பெரிய யோகம். இந்த நோய் ஸ்தானம்னு பேர் 6வது ஸ்தானம், ரோகம் ருணம் அப்படித்தானே சொல்கிறோம். அந்த ஸ்தானத்தில் சனி வந்து உட்கார்றாருல, அப்போ என்ன கொடுப்பாரு, நோயை கொடுத்துருவாரோ அப்படின்னா நோயை கொடுத்து குணப்படுத்துவார். ஏற்கனவே இப்போ குரு எங்கே இருக்காரு, இவங்களுக்கு 9வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா 6 குரு 9ல் உட்கார்ந்துருக்காரு, அதுவே நோயை குணப்படுத்தும். 6ல் சனி இருக்காருன்னா ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு நோய் இருந்துச்சுன்னா இது எதிர்காலத்தில் பெரிய பாதிப்பை கொடுத்துரும், பெரிய சிக்கலை கொடுத்துரும்னா இப்போ அது வெளிப்படுத்தி சரியான நேரத்தில் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க வச்சு உங்களை குணப்படுத்தி விட்டுரும். உடல் ரீதியாவா மன ரீதியாகுமா சார்? மிக முக்கியம், உடல் ரீதியாக குணப்படுத்திடுவார், மனசுக்கு நிம்மதி கொடுத்துருவார். இப்போ நம்ம பரிகாரங்களை பற்றி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா மனசுக்கு பரிகாரம் உண்டு, உடம்புக்கு பரிகாரம் உண்டு, ஆத்மாவுக்கு பரிகாரம் உண்டு. நாங்கள் பரிகாரங்களே கூட அப்படித்தான் பிரிப்போம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா, இவர் உடம்புக்கா மனசுக்கா அப்படின்னு கேட்குறீங்க, 2க்குமே நிம்மதி கொடுப்பார். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கும் சார். எப்பவுமே ஒரு வயிறு பிரச்சனை, நிறைய கடன் பிரச்சனை இருக்கும், நிறைய கடன் பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும். இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்போ தீர்ப்பார். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு கடன் உதவி வேணும், சரியாக கிடைக்கலைன்னா இப்போ கடன் கிடைக்கும்.
நீங்கள் ஒரு தொழில் துவங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அதையே நம்மளையே தொழிலாக எடுத்து பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்போ இறங்கினா சக்ஸஸ் ஆகும், அப்படி தொழில் துவங்க முடியும். இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு ஃபாரின் அமைப்பை கொடுப்பார், வெளிநாட்டு வேலையை கொடுப்பார், நீங்கள் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார், தொழிலுக்கான கடனை பெற்று தருவார், எஜுகேஷனல் லோன், ஃபாரினில் போய் படிக்கணும், அதுக்கு எனக்கு லோன் கிடைச்சா படிக்க முடியும், அந்த லோன் வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றி விட்டுருவார். இப்போவும் லோன் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்கள் முன்னேற்றத்திற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ துளாராசிக்கு இது சூப்பர் பீரியட் சார். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அது ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இவங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றம் வரணும் துளாராசிக்காரங்களுக்கு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தான் மிக முக்கியமான வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வாலில் உங்களுக்கு தெரியும் குங்குமம் வைப்பாங்க, சந்தனம் குங்குமம் இட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படி அந்த சந்தன குங்குமம் இட்டு ஆஞ்சநேயரை வழிபடுகிற போது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு மருத்துவ உதவி, பெரிய அளவிற்கு கடன் சுமை குறையக்கூடிய யோகம், இதையெல்லாம் சனி பகவான் கொடுத்துருவார்.